லில்லி, நான் வெளியே கடை வரைக்கும் போயிட்டு வரேன். நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. பாஸ் நீங்க எங்க பாஸ் போறீங்க? என்ன வாங்க பாஸ் போறீங்க? இங்க கிராமத்துல நாட்டுக்கோழிலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் போய் நாட்டுக்கோழி ஒண்ணு வாங்கிட்டு வரலான்ட்டு. பாஸ் ஆமா பாஸ், இந்த சுப்புவோட சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. நானும் ஃபீல் பண்ணேன் பாஸ். நான் உங்ககிட்ட இப்பதான் சிக்கன் வாங்கலாமான்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. பாஸ் நீங்க எங்கே இருங்க பாஸ், நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, இந்தா. என்ன இவ்ளோ கோழி மேய்ஞ்சிட்டு இருக்கு? அடடா, நாம ஏன் காசை வேஸ்ட் பண்ணி கோழி வாங்கணும்? பேசாம இங்க இருக்கிற கோழி ஏதாவது ஒண்ணு புடிச்சிட்டு போயிட்டா பாஸுக்கு என்ன தெரியவா போகுது? சரி, இங்க இருந்து ஒரு கோழி பிடிச்சுக்கலாம். இந்த காசை நாமளே அமைக்கிற வேண்டியதுதான். அடடா, ஒண்ணு பிடிச்சாச்சு. பிடிக்கிறதுதான் பிடிக்கிறோம். எதுக்கு ஒண்ணு பிடிச்சிட்டு போனோம்? இது ஃப்ரீயா தானே இருக்குது. இன்னொரு கோழியும் பிடிச்சுக்கலாம். யாருக்கு தெரிய போகுது? ஐ, 2 கோழி பிடிச்சாச்சு. இன்னைக்கு நல்லா சாப்பிட வேண்டியதுதான். சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன் பாஸ். ஓகே, சமைப்பியா இல்ல நானே சமைச்சுக்கிட்டா? பாஸ் நீங்க இங்கே இருங்க பாஸ், நான் சமைச்சு கொண்டு வரேன். நல்ல ஸ்மெல் அடிக்குதே. ஒரே ஃபுல் கட்டு கட்டணும் போல இருக்கு. பாஸ் சமையல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க பாஸ் சாப்பிடலாம். ஆமா லில்லி, நான் உன்கிட்ட ஒரு கோழி வாங்க தானே காசு கொடுத்தேன். ஒரு கோழிக்கு 2 காலு. ஆனா இங்க 4 லெக் பீஸ் இருக்கு. அதுவா பாஸ்? பை ஒன் கெட் ஒன் பாஸ். ஐயோ பாஸ், கண்டுபிடிச்சிரு போலயே. ஓகே, இதோன்னு சொல்லி சமாளிக்கலாம். அதுவா பாஸ்? பை ஒன் கெட் ஒன் பாஸ். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொன்னாங்களா, அதனால ஒரு கோழி வாங்கினா இன்னொரு கோழி ஃப்ரீ பாஸ். ஒரு கோழி வாங்கினா இன்னொரு கோழி ஃப்ரீயா? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. பாஸ் நிஜமா தான் பாஸ், ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதனால தான் பாஸ் வாங்கிட்டு வந்தேன். சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒரே வாசமா இருக்கு. பார்க்கலாம். ஏய் சுப்பு, வா வந்து எங்க வீட்ல சிக்கன் இன்னைக்கு வந்து சாப்பிடு. என்னது, கோழியா? ஆமா, நாட்டுக்கோழி சமைச்சிருக்கேன். வா சுப்பு வந்து சாப்பிடு. ஏலே, நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழினா எனக்கு ரொம்ப உசுராச்சே. வர இருளே. அருமையா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு லில்லி. கோழியோட காலு ரொம்ப டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு லில்லி. இல்ல லில்லி, கோழி எங்க வாங்கின? ரொம்ப ருசியா இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் வயலே. சரி, எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு, நான் வரேன். என்ன சுப்பு ஏதோ வேக வேகமா தேடிட்டு இருக்கான்? ஏய் சுப்பு, என்ன தேடிட்டு இருக்க? அவளை காணா ஆபீசர் சார். என்ன சுப்பு சொல்ற? உன்னோட சேவலை காணுமா? ஆமா லில்லி, என்னோட சேவலை காணோம். காலையில என் சேவலை திறந்து விட்டேன். அது இறையெல்லாம் மேய்ஞ்சிட்டு பொழுது சாஞ்சா வீட்டுக்கு வந்துடும். ஆனா இன்னைக்கு வரவே இல்லை. அதான் தேடிட்டு இருக்கேன். ஆபீசர் சார், என் சேவல் நல்லா கொழு கொழுன்னு கொண்டை வச்சுக்கிட்டு மஞ்சள் கலர்ல இருந்துச்சு ஆபீசர் சார். நீ காலையில கொண்டு வந்த கோழியும் மஞ்சள் கலர்ல தானே இருந்துச்சு. அது நீ கடையில வாங்கின மாதிரி தெரியலையே. சுப்புவோட சேவலை தான் தூக்கிட்டு வந்தியா? ஐயோ, போயும் போயும் சுப்புவோட கோழியவா தேடுனே. என் கோழியோட இறகு இங்க கிடக்குது. இல்லை லில்லி, நீதான் ஏதாவது பண்ணி வச்சாலே. சமைச்சு லெக் பீஸ் போட்டேன் பாஸ். தப்பு என் பேர்ல இல்ல, சும்மா தெரிஞ்சிட்டு இருந்த கோழியை பிடிச்சி சமைச்சேன். நீயும் தான் நல்லா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ட சுப்பு. இல்லை லில்லி, என்னோட கோழியவே எடுத்துக்கிட்டு எனக்கே சமைச்சு போட்டியாலே. இந்த வர இருளே. சுப்பு வேணாம் சுப்பு, அடிக்காத சுப்பு. சுப்பு தருத்துற நீ. ஐயோ, I can share.